ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வரும் நிலையில் புதிய வாரிசை அவர் தேடி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து இன்றைய டிகோட் பகுதியில் விரிவாக பார்க்கலாம். டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடல்நலம் குறித்து பல ஆண்டுகளாக பல்வேறு வதந்திகளும் பரவி வரக்கூடிய சூழலில் தன்னுடைய வாரிசை அவர் தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. 1999ஆம் ஆண்டு முதல் விளாடிமிர் புட்டின் தான் ரஷ்யாவுடைய ஒற்றை அதிகார மையமாக இருந்துட்டு இருக்கிறாரு. 5 ஆண்டுகள் ரஷ்யாவோட பிரதமராகவும் 20 ஆண்டுகள் அதிபராகவும் இருந்திருக்காரு. இப்போதும் அதிபராக இருக்கிறார். ரஷ்ய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருத்தர் தொடர்ச்சியாக 2 முறை மட்டும்தான் அதிபராக பதவி வைக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, புட்டின் 2008 அதிபர் பதவியை விட்டு விலகிட்டு பிரதமராக பதவிக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா 2012 மீண்டும் அதிபராக பொறுப்பேற்கிறார். அப்போ 2012க்கு 2 முறை அதிபராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் தான் அதிகாரத்திலேயே தொடர வேண்டும் அப்படிங்கிற கருத்தில் புட்டின் சில வேலைகளை பண்ணுறாரு. 2020ஆம் ஆண்டில் ஒரு சட்ட திருத்தத்தை அப்படி கொண்டு வராரு. புட்டின் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் இதுவரை வகித்த அவருடைய பதவி காலங்களை பூஜ்ஜியமாக்குது. அதாவது ஜீரோ த கவுண்ட் அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் அவர் பிரதமராகவோ அதிபராகவோ இருந்ததை கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் வருது. அப்போ அது மூலமாக மீண்டும் அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 ஆண்டுகால பதவியை அவர் வகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. 2024 2030 தேர்தலில் போட்டியிடுவதற்கான சட்டப்பூர்வமான அனுமதிங்கிறது அவருக்கு கிடைக்குது இந்த திருத்தத்தினால. இந்த சட்ட திருத்தங்கள் இருக்கு இல்லையா, இது ரஷ்ய நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாடு தழுவிய அளவுக்கு மக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்படுது. இந்த சர்வே என்ன பண்ணுது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஏறத்தாழ 78% வாக்காளர்கள் இந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, புட்டினுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக புட்டின் 2036ஆம் ஆண்டு வரைக்கும் அதிகாரத்தில் நீடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிவகை கிடைச்சிச்சு. அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு இடம் வந்துருச்சு. வாழ்நாள் அதிபராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் புட்டினோட திட்டமாக இருக்குது அப்படின்னு அவருடைய விமர்சகர்கள்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய உடல்நலம் குறித்த சர்ச்சைகள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது. இப்போவும் அது இருக்குது, அதுக்கு பஞ்சமே இருந்ததில்லை. 72 வயதான விளாடிமிர் புட்டின் ரகசியமாக புற்றுநோய்க்காக, இரத்த புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படிங்கிறது ஒரு வதந்தி. ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக இது உறுதிப்படுத்தப்படலை. சில காணொலிகளில் புட்டினோட கைகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க. கைகள், கால்கள், அது மட்டும் இல்லாமல் உடல் பாகங்கள்லாம் நடுக்கத்தோடு இருக்குது. அவருக்கு பார்க்கின்சன் நோய் இருக்கலாம் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்ய அரசாங்கம் இதையும் உறுதியாக மறுத்திருக்கு. இன்னொரு வதந்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, புட்டினுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் தன்னுடைய அறையில் சரிந்து விழுந்து விட்டார் அப்படின்னு சில காலத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளியாச்சு. அப்புறம் புட்டின் மோசமான உடல்நல குறைபாட்டால் அவதிப்படுறாரு, அதனால் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அவருக்கு பதிலாக அவரை மாதிரி இன்னொரு நபரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் கூட யுக்ரைனுடைய உளவுத்துறை சொன்னிச்சு. இப்போவும் அவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. புட்டினுடைய உடல் அமைப்புலையும் காதுகளில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னு யுக்ரைனுடைய உளவுத்துறை சொல்லுது. புட்டினோட உடல்நலம் குறித்து வரக்கூடிய அனைத்து வதந்திகளையும் ரஷ்ய அரசு திட்டவட்டமாக மறுத்துக்கிட்டே வர்றாங்க. கிரெம்லினுடைய செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் அப்படிங்கிறவர் இந்த தகவல்கள்லாம் ஆபத்தங்க அப்படிங்கிறாரு, வெறும் வதந்திகள் அப்படின்னு மறுக்கிறாரு. இதை பலமுறை மறுத்திருக்காரு. ஆனாலும் புட்டின் தன்னுடைய உடல்நலம் குறித்து மிகுந்த ரகசியம் காத்து வருகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. வெளிநாட்டு பயணங்களின் போது அவருடைய மல கழிவுகளை கூட சேகரித்து ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க, அதுக்கு ஒரு சிறப்பு குழுவை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் சமீபத்தில் வெளியாகுது. இது இப்போ சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட அலாஸ்காவில் ஒரு சந்திப்பு நடத்தினார் இல்லையா, அப்போ தான் இந்த செய்தி வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இந்த நிலையில தான் புட்டின் தன்னுடைய வாரிசை தேட தொடங்கிவிட்டார் அப்படின்னு பரவலாக பேசப்படுது, செய்திகள் வர தொடங்கி இருக்கின்றன. சரி, அப்போ புட்டினுடைய விருப்ப பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். திமித்ரி மெத்வதேவ், இந்த பேர் உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. புட்டினோட முன்னாள் பிரதமர் மற்றும் அதிபர். அதாவது பிரதமராக புட்டின் இருந்தபோது அதிபராக இருந்தவர், அதிபராக புட்டின் இருக்கும்போது பிரதமராக இருந்தவர். இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி அதிபர் பிரதமர்னு தங்களுடைய பதவிகளை மாற்றிக்கொண்டாங்க. புட்டினுக்கு மிகவும் விசுவாசமானவர் அப்படின்னா கூட வலிமையான மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது இவருக்கு கிடையாது. இன்னொரு நபர், இரண்டாவதா புட்டினுடைய வாரிசாக பார்க்கப்படக்கூடிய மற்றொரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்ஜி ஷோய்கு அப்படிங்கிறவர். இவர் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறாரு. யுக்ரைன் போருக்கு பிறகு அவர் பல விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் அவருக்கு இராணுவ ஆதரவு அதிகமாக இருக்குது. அதேபோல் இன்னொரு பெயரும் பரிசீலிக்கப்படுது, நிக்கோலாய் பத்ருஷேவ் அப்படிங்கிற ஒருத்தர் ரஷ்யாவுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளராக இருக்கிறார். புட்டின் அவரை ரொம்ப நம்புறாரு. ஆனால் அவர் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக அறியப்படாத ஒரு நபர். ஆண்டன் வியானோ அப்படிங்கிறது இன்னொரு பெயர். விளாடிமிர் புட்டினுக்கு மிகவும் நெருக்கமானவர்களில் ஒருத்தராக பார்க்கப்படக்கூடியவர். ரஷ்ய அதிபருடைய நிர்வாக தலைவராக இருக்கிறார்.
இந்த பதவி அப்படிங்கிறது கிரெம்லின் மாளிகை இருக்கு இல்லையா, ரஷ்ய அதிபருடைய மாளிகை, அதனுடைய சக்தி வாய்ந்த பதவிகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இது அதிபருடைய அன்றாட வேலைகளையும் அமைச்சரவைகளுடைய செயல்பாடுகளையும் மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. இதுக்கிடையில் அலெக்சாண்டர் போர்ட்னிகோங்கிற ஒருத்தருடைய பெயரும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுது. புதினுக்கு பிறகு ரஷ்யாவில் ஒரு வலுவான ஒழுங்கமைக்கப்பட்ட இரண்டாம் கட்ட தலைமை இல்லாததுங்கிறது ரஷ்யாவுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை, பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் சர்வதேச உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால தான் புதின் என்ன செய்யறாருன்னா வாரிசை தேட தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு பரவலா தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன.